உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, ஹல்லேலூயா. நன்றி நன்றி, ஹல்லேலூயா. நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. தேற்றரவாளனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா. உம்மை மறவேனா. என் இயேசையா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா.
ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, உம்மை மறவேனான், உம்மை மறவேனான். என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவர் நம் வாழ்க்கையில எண்ணிலடங்காத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் செஞ்சுட்டே வரார். அவருடைய நன்மைகள் ஒருபோதும் நம்ம வாழ்வில் தடைபடுறதே கிடையாது. அவர் எல்லாவற்றையும்
நேர்த்தியாக அதனதன் காலத்துல நன்மைக்கு எதுவாய் நன்மையாக செய்து வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில நன்மை செய்கிற தெய்வத்தை நம்ம பாடி ஆராதித்தவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 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 நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் உமக்கு நன்றி. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். 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 பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்கள் யாவரையும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்து வரவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பற்றிய பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என்கிற பாடலை அவரும் எழுந்திருந்து தேவநாமத்தை மேம்படுத்தி பாடுபோகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவரும் எழுந்திருந்து பாடுவோம். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. நன்றி.
நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சூராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேற்றும் பாதம் வந்தே. சூராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேற்றும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. எதற்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஜெபத்தின் நாயகன் நம்ம ஆண்டவர். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நேராய் இந்த கவிகளை நம்ம எல்லாம் மெல்லிய சத்தத்தோட நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாத்திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் உம்மடி யாத்திரு நாமத்தினாதரவில். அல்லே எல்லாம் வாயத்தர் நம்ம பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தியானித்து, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நினைத்து உமக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி. இதுவரை எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும், வார்த்தையின் மூலம் பேசும். உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் அப்படி உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் இந்த நல்ல நாளிலும் நமக்கு உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேசுகிறார். நேற்று என்னென்ன பேசினார்? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? வாயாடுறியா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். தலைப்பு சொல்லிட்டீங்களே, தலைப்பை விட்டீங்களே. உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்ற தலைப்புல ஆண்டவர் பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். சரி, அது ஒரு அவுட்லைனை இன்னைக்கு பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 16, 27, 28 வசனங்களை இப்போ மைக்கில் வாசி. ஸ்டான்லி வாசி மைக்கில் அந்த வசனத்தை வாசி. மைக் வச்சிரு, வாசி அந்த வாசி. அப்போஸ்தலர் 16, 27, 28 வசனம் வாசிங்க. இல்லை நிதிஷ் வாசி. வாசிங்க. கொடுங்க, அவங்ககிட்ட பைபிள் கொடுங்க. ஆமாம், பைபிளத்தை பார். ஐயோ, சரி, யாரோ ஒருத்தர் வாசிங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறோம். கவனிக்க. லிசன் லிசன் லிசன். ஆண்டவங்களோடு பேச போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஆமாம். ஏதோ ஒரு கடமைக்காக வந்து உட்காந்துட்டு போகவோ, ஏதோ பாஸ்டருக்கு வேலை இல்லாமல் இங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு, பாஸ்டருக்கு ஒரு வேலையும் கிடையாது அப்படின்லாம் ஒரு நாள் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். இங்கே நிற்க வைக்கிறது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காக தான். ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். இதனால் பிரசங்கம் பண்ணுறதுனால அன்னன்னைக்கு நமக்கு என்ன சந்திக்க போனோன்னு கர்த்தர் என் பிள்ளைங்க கிட்ட பேசி, ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது. அடுத்த வருஷம் இதே 40 நாள் ஜெபம் நடத்துவோமா? அடுத்த வருஷம் இதே நாளில் பாஸ்டர் இங்கே இந்த சர்ச்சில் இருப்பாரான்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால யோசிக்காதீங்க, ஐயோ என்ன நடக்க போகுது அப்படி இல்லை. நாளைய தினம் நமக்கு நிச்சயம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ இக்காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் உங்களுக்கு நேற்று நான் அறிவித்தேன். இன்னைக்கு ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்லுகிறேன். பவுலும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போடுறாங்க. பவுலும் சீலாவும் எப்படி இருக்கிறாங்க? சிறைச்சாலையில் தலைக்கீழே 2 கால்களும் தொழு மரத்தில் கட்டப்பட்டு தலைக்கீழே தொங்கிட்டு இருக்கிறாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கும் போது பவுலும் சீலாவும் என்ன பண்ணிட்டேன்? படுபாவிங்கள, நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சினே, வசனத்தெல்லாம் போதிச்சினே, என்னை இப்படி நிந்திச்சிட்டிங்களேன்னு சொல்லி பவுலும் சீலாவும் புலம்பவில்லை. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, உபத்திரம் வரும் மனிதர்களால். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டு அப்பாவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை மறந்துட்டு அப்பாவை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். பாரு, இந்த 5 பேருக்கு தனியாக சண்டே கிளாஸ் எடுக்கணும் போல. சரி. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தங்கள் வேதனையை மறந்து, தங்கள் கஷ்டத்தை மறந்து, தங்களுடைய உபத்திரவத்தை மறந்து ஆண்டவரை நோக்கி
துதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருந்தார்கள் என்று வேதம் வசனம் இங்கே சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25வது வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். நெருக்கத்தின் மத்தியில துதிக்கணும், நெருக்கத்தின் மத்தியில ஜெபிக்கணும், நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெருக்கத்தின் மத்தியில நம்ம யாரை நினைப்போம்? நமக்கு கெடுதி செய்தவனை நினைத்து கொண்டிருப்போம். நமக்கு எதனால பிரச்சனை வந்தது அதை நினைத்து கொண்டிருப்போம். எனக்கு போய் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம். நமக்கு துன்பம் பண்ணினவர்களை நீங்க மறந்துடுங்க. மறந்துட்டீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு மாறுதலாய் மாற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் தூக்கத்தில் அதை குறித்து நினைச்சு அவனை என்ன பண்றான் பாரு, ஒரு கதி பண்றான், அப்படியெல்லாம் மூர்க்கமா சிந்திக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனக்கு ஆக்கினையும் துன்பத்தையும் வருவிக்கிற மனுஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. கர்த்தர் அவர்களுக்கான காரியங்களை அவர் சரி கட்டி கொள்வார். நீங்க ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு மகிமையாய் ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நடந்தது என்ன? சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இதுவரையிலும் காட்ஸ் மிராக்கிள், இதுவெல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதம். துதிச்சு பாட்டினா சிறைச்சாலை கதவு அசையுமா? கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகுமான்னா நம்ம கிரகிக்க முடியாத ஒரு செயல் தான். கர்த்தர் செஞ்சார்னா அப்படிதான் செய்வார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். சும்மா கொஞ்சத்தை நம்ம வச்சுக்கிட்டு கர்த்தரை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணணும், கர்த்தர் செய்யும்படியான ஒரு அனுக்கிரகத்தை நம்ம வாழ்வில் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க, பாடினாங்க, துன்பத்தை மறந்தாங்க, சிறைச்சாலை கதவு தானா திறக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அஸ்திபாரங்கள் அசைது, கட்டுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேஜிக்கலா கழண்டு விழுகிறது. எப்படி கர்த்தர் செய்கிற மகத்துவம். இதுவரையிலும் சூப்பரா நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. வாசிக்கலாம் 27. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்தான். நேத்து சொன்ன சிறைச்சாலைக்காரன், ஆமா, நைட் டியூட்டி போட்டாக்கா அவன் தூங்கணுமா தூங்க கூடாதா? நைட் டியூட்டி வேலை செய்யறவனுக்கு என்ன வேலை? ஆமா, சிறைச்சாலை காவல்காரன் அந்த கைதிகளை காப்பாற்றணும், கைதிகளை பாதுகாக்கணும்னா அவன் தூங்கக்கூடாது. அப்போ அவன் அந்த இடத்துல என்ன ஆயிட்டான்? அப்போ அவனுடைய வேலை என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அவன் செய்ய வேண்டிய வேலையில ஒரு தவறு வந்தது. தூங்குற நேரத்தில் எப்படியோ யாரோ கதவை திறந்துட்டாங்க. அப்போ கதவை திறந்தது யாருன்னு தெரியாது. அப்போ அவன் வேலையில அவன் ஜாக்கிரதையா இல்லை. இந்த சம்பவம் நடந்த உடனே அவன் என்னன்னு சொல்றான்? கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஏன் அவன் கொலை செய்துக்கணும்? ஏன்? நான் எனக்கு கொடுத்த வேலையை செய்யல, நான் பாதுகாக்க வேண்டிய இந்த கைதிகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்திருக்கு, பெரிய அஃபென்ஸ் நடந்திருக்கு, இதற்கு காரணம் நான். அப்போ நான் போயிட்டு மற்றவங்க முன்னாடி குற்றவாளியா நிற்பதற்கு முன்னாடி நானே என்ன பண்ணிக்கணும்? உடனே ஆண்டவர் சொல்றார் பவுல் மூலமா, ஊழியக்காரன் மூலமா, உங்களுக்கு துன்பம் வரும்போது, நீங்க மண்டை குழம்பி இருக்கும் போது, பிரச்சனை வரும் பொழுது, ஆவிக்குரியவனிடத்தில் நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். உங்க மண்டையை குழப்புறவங்ககிட்ட நீங்க மண்டையை கொடுத்தனாக்கா அவ்வளவுதான், அன்னைக்கு உனக்கு க்ளோஸ் பண்ணுவான். மண்டே அவன் விகற்பமா பேசுறவனிடத்துல பேசிடாதீங்க. உன்னை டிஸ்டர்ப் பண்றவன, உன்னை கெடுக்கிறவன் இடத்துல நீங்க கவுன்சிலிங் போகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். இது எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம். இது இப்படி இருக்கலாம், ஆனா இப்படி வரும், இப்படி வரும், அப்படி வரும்ட்டாக்கா சரியான டிசிஷன் எடுக்கவே அட உன்னாண்ட வந்தேன், நீ என்ன சுத்தமா குழப்பி விட்டாடான்னு சொல்லிட்டு பாப்போ. நமக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், நமக்கு கெடுதி வரும் பொழுதெல்லாம் நாம் தேவனிடத்துல உறவாடணும், அல்லது ஆவிக்குரியவனோடு கர்த்தருடைய பிள்ளைகளோடு நம்ம சற்று நம்ம உறவாடும் பொழுது அவர்கள் சரியான ஆலோசனையை கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமா. ஏன்னா என்கிட்ட கூட கடந்த மாதங்களில் ஒரு 2 பெரிய கேஸ் வந்துச்சு. அதுக்கு நான் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன்னா இந்நேரம் அவங்களோட சோழி முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம ஊழியக்காரன்ல கூடுமானவரை
அந்த பக்கம் இருக்கிற மிஸ்டேக் இந்த பக்கம் இருக்கிற மிஸ்டேக் சரி செய்து பூசி எப்படியாகலாம் அவங்களை இணக்கமாக இருக்க வைக்கணுன்றது தான் வேலை. இப்போ அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். தற்சமயம் எல்லாம் காமாக இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். இதை வெளியரங்கமாக சொல்ல முடியாது, சொல்கிறேன். பிரச்சனைகளை இன்னும் பெருசாய் மாற்றுவதற்கு இருக்கிற மனிதரிடத்தில் நீங்கள் போகாதீங்க. ஆவிக்குரியோட பவுல் சொல்கிறாரு, உனக்கு கெடுதி ஒன்றும். யார் இந்த கவுன்சிலிங் கொடுக்கறது? ஊழியக்காரன், தேவ மனுஷன். பவுல் விட்டுருங்க, இந்த பவுல் யாரு? தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன். அவன் பவுல் மாத்திரம் அங்கே அமைதியா இருந்திருந்தா அவன் தனக்கு என்னதை அறிவித்து கொண்டிருப்பான்? கெடுதி வர. ஒருவேளை அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். அப்போ சாகாதபடி காப்பாற்ற ஆவிக்குரியவன் தேவைப்பட்டான். ஆமென். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அவன் பட்டயத்தை எடுத்து தன்னையே கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் ஜாக்கிரதையாய் இல்லாமல் போனதுனால, அவன் அவனுடைய பொறுப்பில இல்லாமல் போனதுனால, அவன் ஸ்நானத்தில் இல்லாமல் போனதுனால நான் தவறு செய்தேன், தனக்குத்தானே கெடுதி வந்தது என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போனான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்களுக்கு கெடுதிய உங்க வாயிலிருந்து, உங்க கைகளிலிருந்து, உங்கள் கட்டிலிருந்து உங்களுக்கு கெடுதி வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் சொல்றார். நேத்து வசனத்துல வாசிச்ச ஒன்று வாய் பேச்சு. எது? வாய் பேச்சு. வாயை நல்லா அளந்து பேசணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள. ஆமா, தாறுமாறா பேசிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள. மரணமும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நீ எதை வாஞ்சிக்க, செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன், இன்னும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பிச்சை, அனாவசியமான வார்த்தைகளை பேசிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாயின் வார்த்தைகளை அளந்து பேசணும். ராமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், வீட்டில் இருக்கிற மாதிரியே போய் வெளியே போய் பேசிட்டோம்னா தெப்ப வாங்கிட்டு தான் வரணும். எப்படி? வீட்டில் பேசுகிற மாதிரியே வெளியே போயிட்டு தலையை துளிக்குன்னு ஆடினோம்னாக்கா அடிச்சு கழுத்தில் கட்டு போட்டு தான் அனுப்புவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வாயின் வார்த்தைகளினால நமக்கு கெடுதி வருமா? உங்களுக்கு நேற்று வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாரு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். மூடனுடைய உதடுகள் விவாதத்துல நுழையும், அவன் வாய் எதை வரவழைக்கும்? அடி. அவன் வாய் எதை வரவழைக்கும்? அடியை வரவழைக்கும். மூடனுடைய வாய், மூடனுக்கு என்னதான்? அப்போ எதுதான் அவனுக்கு கேடு உண்டாக்குது? சொல்லுங்க, சொல்லுவாங்க. ஏன் நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், தவளை தன் வாயால கெடும். தவளை போயிட்டே இருக்கும், கத்துமா, கொடு கொடுன்னுமா. அந்த பக்கம் இங்கே சைடில் போகிற பாம்பு வேணும், ஆனால் நமக்கு இறை இங்கே இருக்குது, நம்மளை கூப்பிடுது அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புக்கு. பாம்புக்கு காதுக்கு கேட்காது. அந்த அதிர்வை வச்சு அதை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணப்போ இறைய கவிக்கொள்ளமா. அது அமைதியாக இருந்திருந்தாக்கா அது மாட்டுமா? மாட்டாது. அப்படிதான் இன்னைக்கு பல பேர் நம்ம வாயிலேயே நம்ம எண்ணத்தை வச்சுக்கிறோம். முடிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? ஆமாம். அதனால வார்த்தைகளை நம்ம அளந்து பேசிட்டோம்னா அந்த வார்த்தையினால நமக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடாது. மூடனுடைய வார்த்தை, மூடனுடைய உதடு அவனுக்கு அடியை வரவழைக்கும், மூடனுடைய வார்த்தைகள் அவனுக்கு கேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை அவன் ஞானமாய் பிரயோகிக்க, பேசுவதை ஞானமாய் பேச நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு கத்துக்கிடணும். ஆமென். ரெண்டாவதாக சொன்னேன், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசையினால தான் ஒரு மனுஷனை ஒரு கள்ளர்கள் அடித்து குற்றுயிரும் கொலையுருமாக போட்டு போறாங்க. அங்க ஒரு சமாரியன் வந்து அவனை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி அவனுக்கு மறு வாழ்வு கொடுக்குறான். அப்போ பண ஆசை இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, நல்லவன் கெட்டவன் யாரையுமே பார்க்கறது கிடையாது. தனக்கு பணம் வேணும், தனக்கு பாக்கெட் ரொம்பணும், நான் நல்லா இருக்கணும், குடி நல்லா இருக்கணும். நேற்று ஒரு காரியம் சொல்லாமல் போயிட்டேன். ஒரு அம்மாவுடைய மூக்கிலிருந்து ஒரு பிள்ளை குடிக்கிறதுக்கு
காசு கொடுக்கல, மூக்கில் இருக்கிற அந்த மூக்குத்தியை அறுத்து இழுத்துக்கிறான், மூக்கு பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அவனுக்கு தேவை என்னது? குடி. மூக்குல ரத்தம் பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு இழுத்துன்னு குடிக்கிறதுக்கு போயிட்டான். என்ன சொல்லுங்க? தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய ஆசைக்காக, பணத்தின் மேல உள்ள இச்சைக்காக அவன் மற்றவர்கள் மேல இருக்கிற அன்பையும் கரிசனையும் இழந்து போயிடுறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ நமக்கு கேடு வருவிக்கிறது எதுன்னா, முதல்ல வாயின் வார்த்தை. நல்லா பேசணும், ஜாக்கிரதையா பேசணும், அபாத்திரமா யாரையும் பேசுக. நீ பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி பேசிடக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். மூடனுடைய வாய் எதில் கொண்டு வந்து நிறுத்தும்? விவாதத்துல. அவன் இப்படி பேசினா நான் கூப்பிடு, விவாதத்துல கொண்டு வந்து விடும். அதனால நம்ம வாயின் வார்த்தைகளை நிதானமாய் ஜாக்கிரதையாய் அக்கம் பக்கம் பார்த்து, இந்த வார்த்தையினால நமக்கு கெடுதி வந்துடக்கூடாது, நம்ம பேசுவதனால மற்றவனுக்கு கெடுதி வந்துடக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொன்னங்களை பார்க்கலாம். நீ ஆண்டோட பிள்ளைன்றதுனால வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதை. ரெண்டாவது, பண ஆசையை விட்டுருங்க. போதும் என்கிற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம் என்று எண்ணுங்கள். நான் மூன்றாவது சொன்னேன், ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருப்பது பெரிய கேடு அப்படி என்று சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 4 வசனங்களை காண்பித்து கொடுப்பார்கள். ஒன்று, அதனுடைய தொடர்ச்சி. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்ம வாசிக்கல. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் என்று நீ எண்ணாதே, ஆக்காதே அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வேண்டாம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். சொல்லுவாங்கள்ல, நிறை கூடும் என்னைக்கும் என்ன ஆகாது? தழும்பவே தழும்பாது. ஏன்னா அதில் காலியான இடமே இல்லை, நிறைவாக இருக்கும். அது தழும்பவே தருமாது. அரை கூட என்ன பண்ணும் தெரியுமா? தவளையை தாண்டிட்டு வந்து ஊற்றும், கல்லாமல்லான்னு வந்து ஊற்றும். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, ஆர்வக்கோளாரா இருக்காத, மிஞ்சின நீதிமானா இருக்காதன்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. இவை எல்லாவற்றிலும் என் மாயையின் நாட்களில் கண்டேன், தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும். எப்படி? நீதியிலே கெட்டு போகிற, எதில் கெட்டு போயிடுவானா நீதிமான்? தன் நீதியிலே கெட்டு போயிடுவான். அது என்னங்க? அதுதான் தக்க சமயத்தில் செய்ய வேண்டியது, தக்க சமயத்தில் நடப்பிக்க வேண்டியதை நடப்பிக்காம போனாக்கா பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். நீதிமான் தன் நீதியினாலே கெட்டு போகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால நீ மிஞ்சின ஒரு நீதிமானாய் இராதே. அதன் ஒரு ஆமைன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமா, மிஞ்சின நீதிமானாய் யோசிக்க கூடாது. எந்த காரியத்தை அபாத்திரமாய் நீங்கள் நினைக்க கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 6:6. மைக்கில் வாசிமா. ஆதாயம். அதே பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ நம்முடைய நீதி அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இங்க நமக்கு எச்சரிக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிச்சோம். நேற்று தினத்துல ஒரு மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். வேத பாரகர் பரிசேயரை குறித்து நம்ம பார்த்தோம். இவர்கள் தங்களுக்குள்ளே சில காரியங்களை நீதி என்று நினைத்து மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள். இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயருடைய வேலை என்னன்னா, நான் நீதிமான், நீங்கள்லாம் என்ன கிடையாது,
நீதி கிடையாது, நீங்க உத்தமம் கிடையாது, என்ன போல பரிசுத்தம் கிடையாது, என்ன போல பியூரிட்டி யாருமே இல்லை என்று சொல்லி தங்கள் நீதியை பெருமையோடு கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. எதோடு கனெக்ட் பண்ணுவாங்க? நீ நீதிமான் தான், நான் யாரும் நீதிமான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நீதிமான் பெருமையோடு கூட என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து பேசக்கூடாது. ஒரு ஆயக்காரன் வந்தா, ஒரு ஐஸ்வர்யவானும் வந்தான். ஆண்டவரே, நான் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் பண்றேன்? நான்ல 3 வேளை உபவாசம் பண்றேன். மற்றவனை போல கிடையாது, இவனை போல கிடையாது, அவனை போல கிடையாது, நான் எப்பவுமே உம்முடைய கட்டளையின்படி நடக்கிறேன் என்று சொல்லி தன் நீதியை அவன் என்ன பண்ணான்? பெருமையோடு கனெக்ட் பண்ணி பேசுறான். அவனை அடுத்தவனை தாழ்த்துவது என்பதே அநீதிதான். நான் நீதிமான்னாக்கா நான் என்ன பேசணும்னா, எனக்கு கீழே இருக்கிறவனை எனக்கு சமமா பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு எது தெரியுமா? எனக்கு கீழே இருக்கிறவன் எனக்கு கீழே இருக்கக்கூடாது. நான் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தா எனக்கு கீழே இருக்கிறவனை நான் என்ன பண்ணணும்னா சமமாய் பார்க்க வேண்டும். ராமேன் சிலங்களை பார்க்கலாம். எனக்கு நிகராக இருக்கிறவனை நான் ஏதோ ஒரு ஸ்நானத்துல, பணத்தால, படிப்பால, பொருளால, காரியத்தால நான் மற்றவனை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி என்னை உயர்த்துவேன் என்றால் என் நீதி எனக்கு பெருமையை உண்டாக்கிடும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் நீதிமான் தான், ஆனா என் நீதி பெருமையோடு கூட கனெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்ன? வேதபாரகர்களுக்கு ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதியில சற்று கலப்படம் இருக்கு. அதுக்கு என்ன கலப்படம் தெரியுமா? வேதபாரகர் பரிசேயருடைய நீதியில உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு ஏன் ஆண்டவர் உத்தமர்களை பார்த்து பேசுறார் தெரியுமா? அவன் நீதியில பியூரிட்டி இல்ல, அவன் உண்மையில பியூரிட்டி இல்ல, அவன் உண்மையில கலப்படம் இருக்கு. என்ன கலப்படம் தெரியுமா? வஞ்சகம் என்னும் கலப்படம், பெருமை என்கிற கலப்படம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நான் தான் ஏன் உத்தமம்? அவன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையே அவங்க பிளேம் பண்றாங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. மார்க் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு, கவனிக்கணும், நல்ல கவனிங்க, பரிசேயர் முதலிய யூதர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய, கை கழுவுறது நல்லது தாங்க, கை கழுவுறது நல்லது தான், ஆனா இப்படிதான் செய்யணும், இதை செய்யலன்னா நீங்க பாவிகள் என்று மற்றவனை மட்டம் தட்டுவது அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. வாசிங்க, தொடர்ச்சியா வாசிங்க. கடையிலிருந்து வரும் பொழுது சாப்பிட மாட்டாங்க, அப்படியே செம்புகளையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவங்க கேட்டதுல தப்பா ரைட்டா? சாப்பிடுறவன் என்ன பண்ணி தான் சாப்பிடணும்? எத்தனை பேர் கை கழுவி தான் சாப்பிடணுன்றீங்க? சொல்லுங்க. என்ன சத்தம் அது? ஸ்பீக்கர் சத்தமா அது? ஜீசஸ், ஹல்லேலூயா. அங்க கவனிங்க. இப்போ இந்த வேதபாரகரும் பரிசேயரும் சொன்னது சரியா தப்பா? எத்தனை பேர் சரின்றீங்க? ஐயா, நாங்க எது சரினாலும் நீங்க தப்புன்னுவீங்க, தப்புனாலும் சரின்னு சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு நீங்க என்ன சொல்ல போறீங்க, அதை கேட்கறதுக்கு தான் நாங்க வந்துட்டோன்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், சரியா தப்பா? சாப்பிடணும்னா கை கட்டிட்டு தான் சாப்பிடணும். எந்த ஒரு பாத்திர பண்டங்களையும்
நம்ம சுத்தமா கழுவிதான் வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் லைட் அதை வாலியம் வச்சிருங்க. அல்லேலூயா. இங்க இயேசு கிட்ட வந்து இந்த பரிசேயரும் சதுசேயரும் கேட்கிறாங்க, இயேசுவே, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. விசுவாசி. அப்ப சொல்லலாம், சில நேரங்கள்லாம் விஷமா கூட மாற, விஷ ஊசியா கூட மாறலாம். ஆனா உலகம் நம்ம எப்படி பார்க்குது? அந்த வீடு யார் வீடுங்க? சொல்லுங்க சத்தமா. கிறிஸ்தவர்கள் வீடு. அப்போ நமக்கு மையம், நமக்கு ஹீரோ, நமக்கு மத்தியஸ்தர் யார் தான் இருக்கணும்? இயேசப்பா தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. யூத மார்க்கத்தவருக்கு யெகோவா தேவன், யெகோவா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஒட்டுமொத்த உலகத்தையும் குமாரன் மூலமாய் தனக்கு ஒப்புரவாக்கிக்கிட்டாரு. அப்போ நமக்கு பிதாவை கனெக்ட் பண்ற ஒரு பெரிய பாயிண்ட் எதுனா ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த யூதர், இந்த பரிசேயர் சதுசேயருடைய வேலை என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட விட்டுருவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட விட்டுருவாங்க. அவர்கிட்ட என்ன சொல்ல, ஏன் உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள், ஏன் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிக்கிறது கிடையாதுன்னு கேட்கும் போது சொல்றாரு, ஏசப்பா, நீங்க முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும்னா குமாரன் மூலம் தான் நிறைவேற்ற முடியும். முறாமையின் சிலகளை பார்க்கலாம். அவங்க நீதிமான்கள் தான். பரிசேயரும் சதுசேயரும் நீதிமான்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய சாக்ரிஃபைஸ் போகல. முறாமையின் சிலகளை பார்க்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிங்க. அவர்களுக்கு இயேசு பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. பரிசேயரும் சதுசேயரும் எதை உபதேசமா போதிக்கிறாங்க? யாருடைய கற்பனைய? நம்ம யாருடைய கற்பனையை போதிக்கிறோம்? சொல்லுங்க. ஆமா, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கணும். என் முன்னோர்கள் இதை சொன்னாங்க. நேத்து மாட்டிக்கினாங்க பாரு. நேத்து என்ன நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில? ஒரு அண்ணனை சித்தப்பாவா மாத்திட்டாங்க. என்னது? அண்ணனை சித்தப்பா வந்து பொண்ணு பையன்ற ரிலேஷன்ஷிப்புக்கு நேரம் வந்துடுச்சு. அது யாரு கற்றுக் கொடுத்தது? முன்னோர்கள் சொன்னது அப்படியே காதால கேட்ட. அவங்க சொல்றதுல சில நன்மைகளும் உண்டு, ஆனால் அது பூரணமாக நீதியாகாது, அது பூரணமாக உண்மையாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு எந்த போதனை தான், எந்த கற்பனை தான் முக்கியம்? இயேசு கிறிஸ்துவின் கற்பனை தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, எப்படி குழம்பு செஞ்சா குழம்புல உப்பு முக்கியமோ, புளி முக்கியமோ, மிளகாத்தூள் முக்கியமோ, எந்த பிரசங்கமா இருந்தாலும் இயேசு இல்லாத பிரசங்கம் அது நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இயேசு என்கிற ஒரு முக்கியமான பாத்திரம் நம்ம பிரசங்கத்துல, நம்ம செய்தியில, நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம நீதி நோ யூஸ்ன்ற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாசிங்க அந்த வசனத்தை. இவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும், எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளி விடுகிறீர்கள். யாரு? ஏன் உங்க சீஷர் கை கழுவ மாட்டான்? ஏன் உன் சீஷர் தட்டு கழுவ மாட்டான்? ஏன் உன் சீஷர் பல்லு வளர்க்க மாட்டான்? அப்படின்னு மேலோட்டமான நீதியை பின்பற்றுகிற நீங்கள் தேவனுடைய கற்பனையை என்ன பண்ணிடுறீங்க? ஆமா, என் அப்பாவோட ஏசப்பா பெரியவரா, என் தாத்தாவோட ஏசப்பா பெரியவரா, என் முப்பாட்டனை விட ஏசப்பா பெரியவரான்ற கூட்டம் தான் வேத பாரகர் பரிசேயரோட கூட்டம். அதனால இல்லையா சொல்லுங்களேன். இவர்கள் மனுஷனுடைய கற்பனைகளை பேசுறவங்க. இவங்க நீதிமான் தான், ஆனா அந்த நீதியை பெருமையோடு கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஆண்டவர் இவர்களுடைய மூக்கு உடைக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றார்? நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும்
வருகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தமாக்குகிறீர்கள். அவமாக்குறீங்க. ஆண்டவருடைய வார்த்தைலாம் வேணாங்க. நீதிமான் தான். ஆனா அவன் எதை முக்கியப்படுத்துறான்? அவன் எதை முக்கியப்படுத்துறான்? வசனத்தை முக்கியப்படுத்தல. அதனாலேயே அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் சொல்றாரு? மாயக்காரரே. என்ன பேரு? மாயக்காரர். நீதிமான்கள் தான். ஆனா நீதிமான்கள் நிதானமாய் எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது கர்த்தருக்கு புரியும், எது ஆண்டவருக்கு புரியும் என்று உணராமல் தங்கள் மனதில் தனக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரியத்தை கற்றுக்கொண்டு உத்தமமான உன்னதமான வார்த்தையே இவங்க என்னவாக்குகிறாங்க? வியர்த்தமாக்குகிறார்கள், அவமாக்குகிறார்கள். நீதிமான் தங்கள் நீதியினாலே என்ன பண்ணுறான்? கெட்டு போகிறானா? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எந்த நேரத்திலும் மிஞ்சின நீதிமானா இராதே. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, எதையும் நீ ரெகக்னைஸ் பண்ணாம, எதையும் ஆராய்ச்சி செய்யாம, எதையும் உண்மை என்று நீ அறியாமல் என்ன பண்ணிடாத. ஆமா, எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல சில மெசேஜ்கள் அனுப்புங்க. ஓ பாசிட்டிவ் பிளட் அர்ஜென்ட்டா தேவைன்னா யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாக்கா தெரில, எனக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. அது அப்படி 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 போனாக்கா எங்க அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வாட்ஸ்அப் மெசேஜுங்க திரும்பியும் அது என்ன ஆகுது? வருதுங்க. இப்போ நம்ம ரத்தம் கொடுக்கணும்னு நினைச்சாங்க, யாருக்கு ரத்தம் கொடுக்கறது? யாரோ ஒருத்தர் அனுப்புறான்னு சொல்லிட்டு அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டாக்கா ரத்தம் கொடுக்கணும் தேடும் போது அது 2 வருஷத்துக்கு வந்த முன்னாடி வந்த செய்தி. நான் இப்போ ரத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு கொடுப்பது? இல்ல. காரணமே அறியாமல், புரிதலே இல்லாமல் சில செய்திகளை மக்களிடத்துல பரவி விட்டுட்டே இருக்கிறாங்க. இதுதான் மிஞ்சின நீதிமன்றம். உண்மை சம்பவம் போலவே ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்பதாங்க பார்த்தேன், எனக்கு அனுப்புனாங்க, எங்க சித்தப்பா அனுப்புனார், எங்க மாமா போய் சொல்லவே மாட்டார். அவரு யாரும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதை நீ என்ன பண்ணுவோம்? மாமாவை நம்பி, சித்தப்பாவை நம்பி அதை ஒரு 10 பேருக்கு அனுப்பி, சில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில கிராட்ச் கார்டு வரும், ஏர்டெல்ல பம்பர் ப்ரைஸ் வரும், பெட்ரோல் கார்டில் இது வருது அது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 100 பேருக்கு ஷேர் பண்ணு, 50 பேருக்கு ஷேர் பண்ணு, அப்படி அனுப்பணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு பேராசை, நம்மளும் கிளிக் பண்ணாக்கா நீ ஒரு 100 பேருக்கு அனுப்பணுவோம். அப்போ யாரை நம்புறது? யாரை நம்ம யோசிக்கிறது? நீ அனுப்புற எனக்கு, ஓ இவர் எனக்கு சரியானதை அனுப்பியிருப்பாரு, நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன், அது நிறைய ப்ராசஸ், அது மெசேஜில் பார்க்குறது ஃபேக் நியூஸு, நம்பாதீங்க, டோன்ட் கிவ் யுவர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டக்ட் போடுறான். எதை நம்புறது? நம் நீதிமான் நிதானமாய் சரியாய் ஆலோசித்து நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மிஞ்சின நீதிமானாய் இராதே, அதனால் என்ன வரும்? உனக்கு கேடு வரும். நீதியினாலே நீதிமான் கேடை உண்டாக்கி கொள்றான். அதிக நீதி, அதிக உத்தமம், அதிகமான ஒரு அட்வான்டேஜ் நம்ம வாழ்க்கையில வச்சுக்க கூடாது. இதனால நமக்கு நாமே கேடை உண்டாக்கி கொள்ளுகிறோம் என்று கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். எத்தனை ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுகிறோம். மிஞ்சின நீதிமானாய் உன்னை கூப்பிடாம நீ எந்த ஒரு காரியத்திலும் என்டர்ஃபயர் ஆகாத. இவனுக்கு இந்த காரியம் தெரியுங்க, இவனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீ என்ன பண்ணணும்? ஆமா எனக்கு தெரியும், ஆனா நீங்களே பேசிக்கிறீங்களே அப்படின்னு உன்னை மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ற வரலும் நீதிமான் என்ன பண்ண மாட்டான்? தலையை கொண்டு போய் முன்னாடி விட மாட்டான். அல்லேலூயா சின்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன வயசுல முடி வெட்டுறதுக்கு போவோம். என் தாத்தாக்கு வெட்டினவர் தான் எங்க அப்பாவுக்கு வெட்டினாரு, எங்க அப்பாவுக்கு வெட்டினவர் தான் எனக்கும் வெட்டுறாரு. நாங்க போயிட்டு ஏதாவது கல்யாணத்துக்கு, ஏதாவது காது குத்துக்கு, ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போனா தானே முடி வெட்டுவோம் நம்ம. அதுவும் எங்கன்னா ஒரு புளிய மரத்துக்கு ஓரத்தில் குட்டைங்க இருக்கும், அது ஓரத்தில் முடி வெட்ட சொல்லுவாங்க. போயிட்டு முடி வெட்டின்னு வருவாரே, போயிட்டு அங்கே போய் முடி வெட்டினுவா. அவருக்கு முன்ரத்தனம், என்ன ரத்தனம்? முன்னரத்தனம்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்சில்னு சொல்லுவாங்க. அவர் ரெண்டு முடி வெட்டினுவா. அவர் ரெண்டு போனாக்கா இங்கே ஒரு குழி,
இங்க ஒரு குழி, இங்க ஒரு குழி, இங்க ஒரு குழி, இதோட கூட தான் நாங்க வருவோம். போயிட்டு இந்த கட்டிங் சூப்பர் கட்டிங்கா. யார் சொல்றது? என் அப்பா சொல்றாரு, என் தாத்தா சொல்றாரு. இதை நம்பி நான் போய் தலையை கூட்டுட்டு அவன் எப்படியெல்லாம் வெட்டுறாடோ அப்படியெல்லாம் வாங்கிட்டு வர. தலை வரணும், ஒரு பக்கம் படியாது. அது கிட்டத்தட்ட அது முடி வளர்ற வரல 1 மாசம் ஆனாலும் ஓட்ட தலையாக தான் இருக்கு. சிலர் இதுதான் சூப்பரு அப்படின்னு சொல்றத நம்பி நம்ம தலை விடுற மாதிரி யாரும் நம்மளை ரெஃபர் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது. நம்ம போயிட்டு ஒரு காரியத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூட ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ மிஞ்சின நீதிமானுக்கு அவன் நீதியினாலே என்ன வருகிறது? கெடுதி வருகிறது. நீங்க யோசிச்சுக்கோங்க, நான் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், என்னை ரெஸ்பெக்ட் பண்றேன், இந்த காரியம் அவனுக்கு தாங்க தெரியும். அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவனுக்கு இந்த காரியத்தை சொல்லுங்க, அவன் சூப்பராக முடிப்பான் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், போகணும். இது எனக்கு தெரியும், இதுவா 3வது மனுஷன் அங்கே பேசுவான், இவன் காது எப்படி இருக்கும், தீவிரமா இருக்கும். ஓ, இவங்க தான் பேசுறாங்களா? ஏங்க இது எனக்கு தெரியுங்க, உன்னை கூப்பிடவே இல்லை, நீ என்னத்துக்கு வந்து தலையிடுற? அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு பேர் தான் என்ன கோளாறு? இதுக்கு பேர் தான் என்ன கொட்டை? இதுக்கு பேர் தான் என்ன கொட்டை? முந்திரி கொட்டை. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாத்துலயும் எப்படி இருக்கணுமா? ஏன் தெரியுமா அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? என் பிள்ளைங்க யார்கிட்டையும் அபாத்திரமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களப்பா, நீ ரொம்ப நீதிமானவன் இருக்காத, அதே சமயம் மக்கு பயிலாவும் இருக்காத, நீ ஞானமாய் நீதியோடு நிதானமாய் கவனிச்சு நடந்து கொள் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அடுத்ததாய் ஒரு சம்பவத்தை அதே பிரசங்கியில 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அடுத்த பகுதி. அடுத்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றேன்பா, நீ மிஞ்சின துஷ்டனா இருக்காத. நீ என்ன எப்படி இருக்காத? மிஞ்சின துஷ்டனா இருக்காத. துஷ்டனே கேடுதான், துஷ்டன் என்பவனே பாவிதான், துஷ்டனுக்கு நீதி கிடையாது, துஷ்டனுக்கு மன்னிப்பு கிடையாது. இதுல வர மிஞ்சின துஷ்டனா இருக்காத. எப்படி இருக்காத? மிஞ்சின துஷ்டனா இருக்காத. நேற்று சொன்ன கதை தான். திருடுறதுக்கு போனாக்கா வீட்டில் என்ன பொருள் இருக்குது திருடிட்டு சட்டை போட்டுன்னு வரணும். ஃப்ரீயாக வைஃபை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன்னா லேட்டுன்னு கேட்டதுக்கு அங்கே ஃப்ரீ வைஃபை இருந்துச்சு, ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணு வந்தேன். திருடுறனுக்கு படம் கூட இலவசமாக வரணும்னு சொல்லி அங்கே 3 மணி நேரம் உட்காந்து படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு வரான். அப்போ துஷ்டன் என்கிறதே ஆகாத ஒரு காரியம், அதுல இன்னும் மிஞ்சின துஷ்டனா இருப்பது அது கூடாத காரியமா இருக்கிறது. திரும்பராமின்னு சொல்றீங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ துன்மார்க்கனா இராதன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல மிஞ்சின துன்மார்க்கனா இராத. கவனிங்க, மிஞ்சின துன்மார்க்கனா என்ன சொல்லுங்க? பேசிக்கிட்டே இருப்பான். கவனிங்க, எல்லாம் என்ன கவனிங்க பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருப்பான், ஒரு சண்டை வரும். சில ஆள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள துணிஞ்சு ஓடுவான். பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளவே என்னத்துக்கு மிஞ்சிக்கின்னு ஓடியார. போறவன் ஒன்று அவன் அடிப்பான், இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து அடியை வாங்கிக்கின்னு வருவான். பாதகமும் வேதனையும் யாருக்கா இருக்கும்? மிஞ்சி போறவனுக்கு தான். பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல, கலவரத்துக்கு முக்கிய காரணமே யாரா இருப்பான் தெரியுமா? எவன் தன் கோபத்துல மிஞ்சி விடுகிறானோ, எவன் தன்னுடைய துன்மார்க்கத்துல மிஞ்சி விடுகிறானோ, எவன் தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தன்னுடைய சிந்தையில இருந்து மீறி விடுகிறானோ அவனுக்கு கேடும் அவனுக்கு ஆபத்தும் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. பதஷ்டம் சொல்லுவாங்க. சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? பதஷ்டம். பதஷ்டத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? எந்த ஒரு காரியம் சரி, ஒருத்தர் போனான திருடுறதுக்கு போனான, கவனிங்க, திருடுறதுக்கு போன உடனே ஒரு குண்டான்ல ஒரு வீட்டில் போய் திருடிக்க, ஒரு குண்டான்ல வேர்க்கடலை இருந்திருக்கு, இன்னொரு குண்டான்ல எண்ணெய் சுட சுட எண்ணெய் இருந்திருக்குது. இவன் என்ன பண்ற, வேர்க்கடலை குண்டான்ல வேர்க்கடலை இருக்குதுன்னு பார்த்துட்டு
அடுத்த குண்டான்ல இது வெறுக்கலையே வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லி கை விட்டான். கையெல்லாம் என்ன ஆகி போச்சு, வெந்து போச்சு. பதஷ்டம், சிலதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே கிடையாது. ஆர்வத்துல கோபத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு தகாத விதமா பேசுறது. கர்த்தர் சொல்றார், மகளே மகனே, மிஞ்சின நீதிமானாயும் இராதே, மிஞ்சின துன்மார்க்கனாயும் இராத. ஆக்சுவலி நீ துன்மார்க்கனாவே இருக்கக்கூடாது. ஒரு ஆமைச்சலுங்களை கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையின்படி உத்தமத்தில் நடக்கணும். ஒரு ஆமைச்சலுங்களை துன்மார்க்கம் என்பது கர்த்தருக்காக. அப்படி துன்மார்க்கமாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன பனிஷ் பண்றாரா? நீதிமொழிகளில் வாசிச்ச 10:7 நீதிமான் துன்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகம், துன்மார்க்கனுடைய நாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. அதே 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அப்போ வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் நீதிமான். சீக்கிரமா வாழ்க்கை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவன் துன்மார்க்கன். ஆண்டவருக்கு பார்த்து சொல்லி, துன்மார்க்கமாவும் இருக்காத, துன்மார்க்க சிந்தையும் வேணாம். ஏன் உன் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிற 80 வருஷம் வரல நீ வாழக்கூடாது? ராமேச்சனங்களை பார்க்கலாம். லேலூயா. ஆமா, துன்மார்க்கரனை யார் இந்த உலகம் பாராட்டுமா? துன்மார்க்கமா வாழ்றவன, அபாத்திரமா நடக்கிறவன, அசிங்கமா பேசுறவன, அசிங்கமா நடந்து கொள்றவன இந்த உலகம் வாழ்த்துமா? வாழ்த்தாது, சபிக்கும். அடப்பாவி, ஊருக்கெல்லாம் வர சாவு, உனக்கு வர மாட்டேன் அப்படி என்றெல்லாம் ஜனங்கள் சொல்லுவார்கள். லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க சொல்றது என்னன்னா, மிஞ்சின நீதிமானமாய் இருக்காத, மிஞ்சின துன்மார்க்கனாய் இருக்காது. ஏன் துன்மார்க்கனுக்கு கேடு வருதுன்னா, யோபு 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வசனத்தை நினைப்பூட்டுறாரு. யோபு 22ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிப்போம். இல்ல 15-16. அக்கிரம மாந்தர், அக்கிரமம் செய்கிற மனிதர்கள், அக்கிரம மாந்தர் பூர்வத்திலே நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? அக்கிரம மாந்தர்னா துன்மார்க்கனுடைய முன்னோர் பாவங்களை நீர் கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் என்னானாங்க? வாடி போனா என்ன அர்த்தம்? அவங்க பவரை இழந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். காலம் வருவதற்கு முன்னே அக்கிரம மாந்தர் என்ன பண்ணிட்டாங்க? வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அக்கிரம மாந்தர்கள் காலம் வரும் முன்னே அவர்கள் என்ன ஆயிடுறாங்களா? வாடி போகிறார்கள், மரித்து போகிறார்கள், இல்லாமல் போய் விடுகிறார்கள். அப்போ கர்த்தர் வெறுக்கு சொல்லுகிற காரியங்களில துன்மார்க்க சிந்தைய ஆண்டவர் நம்ம வாழ்விலிருந்து வெறுக்க சொல்றார். ஏன் சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் என் பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஆமைச்சனங்களை பார்க்கலாம். என் மந்தையை நான் நேசிக்கிறேன். ஒருவேளை என் பிள்ளைகளுக்குள்ள தெரிந்தும் தெரியாமல் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால், அதனால அவங்க காலம் வருவதற்கு முன்னாடி அவங்க என்ன ஆயிடுறாங்க? வாடி போயிடுறாங்க. வாழ வேண்டிய வயசுங்க. இப்படி அநியாயமா போயிட்டானே, அவனுடைய அக்கிரமத்தால, அவன் செய்த தவறுனால, அவன் செய்த மீறுதலினால காலம் வரும் முன்னே மரித்து போகிற நிலைமைகளை இன்னைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? மிஞ்சின நீதிமானுமாய் உன் நீதியே உனக்கு கெடுதி உண்டு பண்ணிடாதபடி நீ ஜாக்கிரதையாய் உன்னை காத்துக்கொள். மிஞ்சின துஷ்டனாவும் மிஞ்சின துன்மார்க்கனாவும் இராது. துன்மார்க்கன் என்கிற காரியமே உன் எல்லையில வந்து விடாது. ஒருவேளை நம்ம குடும்பத்தில், நம்ம சந்ததியில், நம்ம இனத்தில், நம்ம ஜனத்தில் அப்படிப்பட்ட சிந்தை யாருக்காக இருக்குன்னா அவர்களுக்காக இந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்களை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாய் எது நமக்கு கேடை விளைவிக்கும்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது 25வது வசனம். 22ஆம் அதிகாரம் 24 தினமா வசனம் வாசிங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாத. யாருக்கு தோழனாகாத? ஆமா, கோபக்காரனுக்கு தோழனாகாத. உக்கிரமுள்ள மனுஷனுடன் என்ன பண்ணாத? நடவாத. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தனுக்கு கோபம் இருக்கு, அவன் கோபம் வந்துச்சுன்னா சின்னவங்க யாரு பெரியவங்க யாருலாம் நடந்துக்கவே மாட்டான், மரியாதை இல்லாம பேசும். அவங்கிட்ட போய் நம்ம வாயை கொடுத்தோம்னா நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? சொல்லுங்க. மரியாதை இல்லாமல் பேசிட்டு போவோம். அப்போ அவனாண்ட நம்ம என்ன பண்ணணும்? சற்று விலகியே இருக்கணும். சொல்ல துஷ்டனை கண்டா தூரம் இருன்ற மாதிரி கோபக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு என்ன மட்டும் புத்தி மட்டும், அவனுக்கு அறிவு இருக்காது. அப்பாவை எப்படி பேசணும்னே தெரியாது, அம்மாவை எப்படி பேசணும்னு தெரியாது, அண்ணனை கூட பிறந்தவங்களை பெற்றோர்களை பிள்ளைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்ன உண்டு? கோபம், முற்கோபம். இதனால அவன் நிதானத்தை இழந்து போய் விடுகிறான். எதை இழந்துடுறான்? நிதானத்தை இழந்துறான். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்ல, கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க. ஏன்னா கோபம் எதை பிறப்பிக்கும் சொல்லுங்க? பாவம் செய்ய தூண்டும். கோபத்துல சும்மா ஒரு பையன் சின்ன வயசுல கோலி விளையாட்டு இருந்தோம். கோலிலாம் நிறைய பேர் எல்லாம் விளையாடுக்கிறீங்களா? விளையாடு இருப்போம். கோலி, கல்லங்கா, புளியங்கொட்டை, தாய் பாசு, ஜில்ல போடுறது, இது எல்லாமே எல்லா விளையாட்டும் விளையாடி இருக்கிறோம். சின்ன கோபத்தில் கோலி விளையாடு, ஒரு கண்ணாடி கோலி எடுத்து ஒரு பையனை கோபத்தில் அடிச்சிட்டான். நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். அடித்த உடனே அந்த கோலி இங்கே பட்டுச்சு. எங்கள் கண் எதிர்வே அவன் செத்து போயிட்டான். சும்மா ஒரு சின்ன காரியம், அவன் கோலி முன்னாடி போயிடுச்சுன்னு சொல்லி பேசுன பேச்சில் அடிச்சவனுக்கு கொஞ்சம் முற்கோபம். கோபத்தில் அந்த பையன் அடிப்பட்டவன் எங்கள் கண்ணெதிரே செத்து போயிட்டான். எங்களுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அதற்கப்புறம் தண்டனைகளாம் சின்ன பையன்னு சொல்லிட்டு அவனை என்னவோ பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. முற்கோபம் ஒரு மனிதனுக்கு இழப்பையும் ஏற்படுத்தி விடும். நான் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். சின்ன பிள்ளை மீன்ஸ் ஒரு 5th 6th படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். கேம் அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். கவனிக்கணும், கேம் அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். இது அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவனை அடித்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுரா, ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கூட யாராவது ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைமலையே கொட்டுங்க. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அப்பா அம்மா கூட்டு போகிற வரலாம் அதுக்குள்ளே ஃபோன் எடுத்து பார்ப்போம். அப்படி ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை வாங்கி வச்சுட்டு உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே இவன் என்ன பண்ணால், கையில் ஓரத்தில் ஒரு பேட்டு ஒன்று இருந்துச்சு, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பேட் இருந்துச்சு. அந்த பேட்டை எடுத்து அந்த அம்மா பெட்ரூமில் போய் எதோ எடுக்க போகிறாங்க. அந்த அம்மா தலைமலையே கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே அடித்தான். அந்த அம்மா அப்படியே கான்சியஸ் இல்லாமல் விழுந்துச்சா செத்துச்சான்னு தெரில. அந்த வீடியோவில் கண்ணீர் போட்டா மாதிரி ஒரு படம் போட செத்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த கோபம், ஏன் தன் தாயை அவன் தாக்கணும் தெரியுமா? அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த செல்போனை அவங்க பிடுங்கினதுனால தன் தாய்க்கு என்ன நேர்ந்தது கூட தெரியாம அடிச்சுட்டு உடனடியே அவன் ஃபோன் எடுத்து உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ கோபம் ஒரு மனுஷனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அன்பான கர்த்தருடைய மந்தைய சபையே, நீங்கள் யாரோடு கூட கூட்டு வைத்துக் கொள்ளாதீங்க, கோபக்காரனோடு. அதுக்கு தான் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாமுடி. நிச்சயமாய் உனக்கு கூடா நட்பு இருந்துச்சுன்னா உனக்கு கோபுரம் கட்டி கொடுக்க மாட்டான், உன்னை வாழ வைக்க மாட்டான், உன்னை நடுத்தர நிற்க வைக்கிற அளவுக்கு ஜென்மம் சிந்தி போற அளவுக்கு அவன் உன்னை ட்ரீட் பண்ணிடுவான். கோபக்காரனுக்கு என்ன பண்ணிடு, யாருன்னு நம்ம சரி, பிள்ளைங்களுக்கு மாத்திரமல்ல நம்ம நல்லா பேசுவோம், நம்ம யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், நம்ம யாரோடு கூட கூட்டு வைத்திருக்கிறோம், நம்மோடு பழகுகிறவர்கள் நல்லவர்களா, நம்மோடு பயணிக்கிறவர்கள் நல்லவர்களா என்கிறதை இனம் கண்டு கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. கோபக்காரனுக்கு தோழனா இருக்காது, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாது. 25வது வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சின்ன பிள்ளைங்களை ஏதாவது வேலைக்கு அனுப்புறது, கடைக்கு அனுப்புறது, இல்லை பீடி ஏதாவது கொடுத்துட்டு அடுப்பில் கொளுத்திட்டு வாடான்றது. எப்பா அணையுதுப்பா, வாயில் வச்சு ஒரு ஊதி ஏத்துன்னு வாடா, அணையாது. யார் சொல்றது? ஏதாவது குடிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, இப்பா இது எப்படிப்பா இருக்கும், சும்மா கொஞ்சம் ஒரு நாக்கு லைட்டாக தொட்டு பாடுறா,
அப்படி வைக்கிறது. அதுக்கப்புறம் அப்பா முன்னாடியே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். யார் என்கரேஜ் பண்றது? முன்னோர்கள் என்கரேஜ் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனோடு பயணிப்பனா, நீ துன்மார்க்கனோடு பயணிப்பனா, கோபக்காரனோடு கூட நீ போவன்னா, உக்கிரக்காரனோடு போவன்னா, பாவியோடு போவன்னா, அவனுடைய சுபாவம் தான் உனக்கு வருமே தவிர உன் சுபாவம் என்னைக்கும் அவனுக்கு போகாது. நான் கேட்குறேன், என்னைக்காகிலும் நம்ம மணிக்கணக்கு உலகத்தாங்கூட பேசுகிறோம், சர்ச்சுக்கு கூட வராமல் போய் பேசுகிறோம். நீ என்னைக்காவது அவனை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறியா பாரு? ஏதாவது நடந்திருக்கா? ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறோம். ஈஸியாக அவன் பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். ஆமேன்னு சொல்லுங்களே. அதனால ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனோடு கோபக்காரனோடு உக்கிரக்காரனோடு கூட்டு வைத்துக் கொள்ளாது. அப்படி செய்தால் நீ அவனோடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு எதை வருவிப்பாய்? கேடு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. இந்த சிறைச்சாலைக்காரன் தான் காத்து கொள்ள வேண்டிய சிறைச்சாலையை காத்து கொள்ளாமல் தூங்கினதுனால் அந்த இடத்துல ஒரு தவறு நேரிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களே. இன்றைக்கு வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவை சரி செய்து கொள்ளலன்னா இதனுடைய நீட்சி, இதனுடைய முடிவு எதை உண்டாக்கும்? அந்த சிறைச்சாலை காவல்காரன் தன்னை மாய்த்து கொள்ள தன் பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொள்ள நினைத்த அனுபவம் தான் நமக்கு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, அவனை நம்பி போனதுனால நான் இன்னைக்கு நடுத்தரவில் இருக்கிற அவமானம் என சூழ்ந்து கொண்டது, இனி நான் வாழுவது கூடாத காரியம். நிறைய நீ செத்து போறதுக்கு அதான் காரணம். அவனை நம்பி போயிட்டனே, என் லைஃப கெடுத்துட்டானே, என்னுடைய வெர்ஜினிட்டியை கெடுத்துட்டானே, என்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துட்டானே, இதனால என் குடும்பத்துல தலை காட்ட முடியல. ஊத்திக்க மண்ணெண்ணைய ஊத்திக்க எடுத்துக்கு பாய்சனை ஊத்திக்க எடுத்து அப்படின்னு ஒரு ராங்கான டிசிஷனை எது கொடுக்கும் தெரியுமா? நம் ஸ்நானத்தில் இருந்து தவறும் பொழுது நம்மை மறித்து கொள்ளவும், நம்மை மாய்த்து கொள்ளவும், நம்மை அழித்து கொள்ளவும் இந்த காரியம் நம்ம த்ரெட்னிங் பண்ணோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மிஞ்சின நீதிமானாகவும் இருக்காது, மிஞ்சின துஷ்டனாகவும் இருக்காது, கூடாத நட்பு உனக்கு வேண்டவே வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்குறேன், இந்த ராஜாம்பாட்டியில் பார்க்குறேன், எங்கள் ஸ்கூலில் நடக்கிற டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா அம்மா நாங்கள் பார்க்கும்போது நடக்குது. ஒரு புடவையில் வருவாங்க. இப்போ யூடியூப்பை பார்க்குறாங்க, அதை பார்க்குற பியூட்டிஷியனுக்கு போகிறாங்க, அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் போயிட்டு இன்னைக்கு சுடிதார் எப்படி இருக்குன்னா என்ன கிட்ட என்ன ஆங்கிள்மா ஆங்கிள் ஃபிட் அதை இதுவரை பார்க்கறதுக்கே சங்கோஜமாக இருக்குது. வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க. போகும்போது ஜனங்க என்ன சொல்லுது? இதுக்கு வந்த வாழ்வப்பாரு எப்படி வந்து பிச்சைக்காரி மாதிரி. அப்போ தங்கள் நிலையை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? மாத்திக்கிறாங்க. மக்கள் என்ன பேசுறாங்கன்றதை கண்டுக்கிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாறுமாறா நடந்து கொள்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? கூடா நட்பு. இதனால புருஷனுக்கு சந்தேகம் வருது, நீ எங்க இந்த சுடிதார் எடுத்துட்டு போற? இப்ப வர கையிலே வந்துச்சு கடை எல்லாம், கடைகள் எல்லாம் எதில் வந்துச்சு? கையிலே வந்துச்சு. நமக்கு தெரியாமே ஆர்டர் கொடுத்துருது, நமக்கு தெரியாமே வாங்கிக்கிறது. எல்லா பக்கம் தான் சொல்றேன். தன்னை மெருகேற்றிக் கொள்ள, தன்னை ஏதோ ஒரு கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒரு நம்பரை மாற்றி ஒருத்தன் ஒரு லேடிஸுக்கு ஹலோ குட் நைட்டுன்னு அனுப்பிச்சிட்டுக்கிறான். ஹலோ குட் நைட்டுன்னு அனுப்பிச்சிட்டுக்கிறான். அந்த லேடிக்கும் அனுப்புன ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது. குட் நைட்டுன்னு யாரோ ஒருத்தர் உனக்கு அனுப்பிட்டானேன்னு சொல்லி புருஷன் தன் மனைவியை அடிச்சே கொன்னுட்டான். எப்படி அடிச்சே கொன்னுட்டான். அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தாக்கா அவன் யாருக்கோ அனுப்ப வேண்டியது இவர்கள் தவறுதலா வந்தது. இந்த தவறுதலாய் வந்த செய்தியை பார்த்து புருஷன் என்ன போயிட்டான்? உனக்கு தகாத காரியம் இருக்குன்னு சொல்லி அடிச்சே கொன்னுட்டான். அவன் யோசித்தது தவறு என்று நம்ம சொல்ல முடியுமான்னா, தாம் மனைவி தன்னோடு இருக்கணும், தாம் புருஷன் தன்னோடு இருக்கணும். ஏன் என்றால் ஆகாதத கூடாதத நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து விடவே கூடாது. பிள்ளையானாலும், புருஷனானாலும், மனைவி ஆனாலும், பெற்றோர்கள் ஆனாலும், உறவானாலும், சபையானாலும்,
கர்த்தருடைய பிள்ளைகளானாலும் தேசமானாலும் ஜனமானாலும் கூடா நட்பு கேடாய் முடியும். ஆண்டவர் சொல்ற ஆகாத உன்னை கெடுப்பான். கெடுக்கிறோம் எப்படி வருவான் சொல்லுங்க? உன்னை கெடுக்க வருவான். உன்னை ஏமாத்துறவன் எப்படி வருவான் சொல்லுங்க? ஏமாத்துறவன் எப்படிமா வருவான்? எப்படி வருவான்? நீங்க ஏமாந்துக்கிறீங்களா? ஏமாந்தவங்கள கை தூக்குங்க. எப்படி பேசுவான்? சாஃப்டா பேசுவான். பாயிண்ட் எல்லாம் யாருக்கு சாதகமா இருக்கிறாங்க பேசுவோம் தெரியுமா? யாருக்காக பேசுவோம் தெரியுமா? நமக்காகவே சாதகமா இருக்கும். உன் அன்பு புரிஞ்சுக்கலையா? உன்னுடைய அன்பு புரிஞ்சுக்காம உன் வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டானா சே அப்படின்னு சாஃப்டா பேசுவாங்க. கவலைப்படாத, நான் உனக்காக என்ன பண்றேன், ஜபத்தையும் யூஸ் பண்ணிக்குவான். அல்லேலூயா சொல்லுங்களே. தந்திரமா பேசுவான். அந்த தந்திர பேச்சு நமக்கு அப்படியே இன்பமா இருக்கும். கோபம் ஆப்போசிட்ல இருக்கும். புருஷன் மேலேயோ பொண்டாட்டி மேலேயோ பிள்ளைங்க மேலேயோ பெற்றோர்கள் மேலேயோ இருக்கும். என்ன கவனிங்க, அந்த கோபத்தை அந்த காரியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதுவெல்லாம் பாசிட்டிவா செய்யற மாதிரியே செய்வான். செய்து என்ன பண்ணுவான்? உன்னை தன் வலையில இழுத்து கொள்வான். ஆமைன்னு சொன்னங்களை பார்க்கல. இந்த ஆதி ஆகமத்தில் உன்னை அந்த வசனத்தை வாசிக்கல, 3ஆம் அதிகாரம் எடுக்கல. கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் உன்னை வஞ்சிக்கிறவன் உனக்கு ஏற்றபடிதான் நடந்து கொள்ளுவான். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், பின்னாடி அது பெரிய பாடுகளை ஏற்படுத்தி விடும். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம், வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க 1ஆவதுல இருந்து வாசிக்கிறேன். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி சொல்லுது, புசிக்க வேண்டாம் என்றது. அல்லேலூயா அல்லேலூயா. உடனே அந்த அம்மா சொல்லு, ஆமா நாங்க தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். உடனே சர்ப்பம் என்ன சொல்றான் பாருங்க, பிசாசு. அவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நீங்க புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இவன் சொல்றான் நீங்க சாகவே சாக மாட்டீங்க. எந்த வார்த்தை நமக்கு பிடிச்சிருக்கோம்? செத்துருவன் சொல்ற வார்த்தை பிடிக்குமா, நீ சாக மாட்டேன்னு சொல்ற வார்த்தை பிடிக்குமா? அப்போ இந்த வார்த்தையை தந்திரமா நுழைக்கிறாப்பா. அவர் நான் செத்துருவன்றாரு, இவரு நான் சாக மாட்டேன்றாரு. அப்போ இவருடைய வார்த்தை எப்படி? அல்லேலூயா சிலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. 1 வாங்கினா 4 இலவசம், 1 வாங்கினா 5 இலவசம் போட்டு நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு எவ்வளோ கட்டணும்? நாங்கள் ஒரு டைம் போயிட்டோம், நடந்ததுன்னு சொல்கிறேன். என்ன சில்க்கு காஞ்சிபுரத்தில் SM சில்க்ஸ் போயிட்டோம். சரி இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்கள் ஸ்பான்சரில் இலவசன்றாங்களே சொல்லி எடுத்து கொடுக்கலான்னு போனால், நீங்கள் 10,000 ரூபாய் கட்டிடணும். ஒரு புடவை ரேட்டு 10,000, அதுக்கு 4 புடவை இலவசம். அப்போனா நான் கணக்கு பண்ண, ஒரு புடவை ரேட்டு எவ்வளோ தான்? 2,000 தான். அவன் 2,000 புடவையை 10,000 ஏற்றுட்டு மிச்சம் 4 புடவைக்கான காசை மொத்தம் ஒரே புடவையில் வாங்கிட்டு 4 இலவசமாக கொடுக்குறேன்னு நினைப்பான். இந்த எண்ணத்தை தூண்டுவது எதுன்னா விளம்பரம், அட்ராக்ஷனு, வசீகரியும். இதை நம்பி நம்ம ஒரு நாள் என்ன ஆயிடக்கூடாது, மோசப்படும். அவர் சொல்றாரு நீ செத்துருவன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். செத்துருவன்றாரு. இவன் சொல்றான் சாக மாட்டேன்னு. இவன் சொல்ற வார்த்தை இப்போ எனக்கு ஆறுதலா இருக்கு. இதப்படி பின்னாடி சாகரணும் பழிக்கிறணும் அது தேவை கிடையாது, இப்போ ஆறுதலா பேசுறவன் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சு கர்த்தருடைய வார்த்தையை, நல்ல ஒழுக்கத்தை, நல்ல ஃபெல்லோஷிப்பை இழந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வேட்டு நியூஸ்ன்னு ஒரு நியூஸ் நான் இறக்கி வச்சிருக்கிறேன். அதில் நான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 நியூஸு கணவன் மனைவி பிரச்சனை வராமல் இல்லவே இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் கொண்டுட்டான், கேரளாவில் கொண்டுட்டான், கர்நாடகாவில் கொண்டுட்டான், ஆந்திராவில் கொண்டுட்டான், தமிழ்நாட்டில் கொண்டுட்டான் அப்படின்னு கணவன் மனைவி இன்சிடென்ட் வருது.
பாலியல் வழக்குகளும் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்தியே வரல. ஏன் தெரியுமா? கூடா நட்பு, கூடா நட்பு. கர்த்தரனுக்கு எச்சரிக்கை. என் பிள்ளைங்க, ஏன் சபை அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தன்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, அப்படி போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆமென். நம்ம ஈஸியா மயங்கிடுவோம், ஈஸியா நம்மளை என்ன பண்ணுவோம், ஒருத்தன் நம்மளை அட்ராக்ட் பண்ணிடுவான். ஏன்னா நம்ம we are all பலவீன பாண்டம். அல்லேலூயா. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, பலவீன பாண்டமா இருப்போம். எல்லாத்தையுமே நம்ம அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், அப்படியா அண்ணே, அப்படியாக்கா, அப்படி நம்ம எல்லாத்தையும் நம்பி விடுவதனால ஈஸியா பிசாசு நம்மளை என்ன பண்ண அடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனோடு கூட நீ சேர்ந்தால் அவனுடைய குணங்களைத்தான் நீ என்ன பண்ணுவ, கற்றுக்கொள்வ. அதனால உனக்கு கண்ணியை வருவித்துக் கொள்வாய். அதனால உனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாத, உன்னை நீ காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, 3 வசனத்தை இன்னைக்கு சொன்னேன். நேற்று ஒரு 3 வசனம் சொன்னேன். மொத்தம் சொல்லுங்க பார்க்கல. முதல் காரியம் என்ன? முதல்ல நமக்கு கேடு வருவிக்கிற காரியங்கள் எது? வாய். 2வது பண ஆசை. 3வது தேவனுடைய நீதி என்னப்பட்ட ஞான ஸ்நானம். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியத்தை கேட்டவன் சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். 4வது மிஞ்சின நீதிமான். 5வது மிஞ்சின துஷ்டன். 6வது கூடாத நட்பு. இந்த காரியங்கள்ல சொல்லப்பட்ட வசனங்களை நீங்க எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அழகா கைட் பண்ணுவார். அவர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் இந்த மந்தை மாற வேண்டும், இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் இந்த மந்தை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படி எங்களை மிஸ்யூஸ் பண்ற, இப்படி எங்களை யூஸ் பண்ணிக்கிற எங்களை ஆண்டவரே அபாத்திரமாய் ஆண்டவரே எங்க இருதயத்தில் கலைகளை விதைக்கிற மனிதர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களிடத்திலிருந்து எங்களை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ராமேஸ்வரங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்தில் நீ பேசி கூட இருக்க மாட்டேன், யாரோ ஒருவன் சொல்லுவதனால அந்த மனுஷன் மூலம் உனக்கு கோபம் வந்துடும். நல்ல கவனி. என்ன பாருங்க, ஒரு மனுஷன் கிட்ட நீங்க வாய் விட்டே பேசியிருக்க மாட்டீங்க, ஆனா உணர்ந்து சொல்லுவான். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துருவான். அன்னிலிருந்து அவனை பார்க்குற விதம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? நம்ம பேசுறதும் கிடையாது, பழகிறதும் கிடையாது, அன்பு கூர்ந்ததும் கிடையாது, நம்மளை ஏறிட்டு கூட பார்த்தது கிடையாது. யாரோ ஒருவன் சொல்லுகிறதை நம்பி அவன் பார்வைக்கு ஏதோ ஒன்று மிஸ்டேக்கா இருப்பான். அவன் நம்ம பார்வையிலையும் அவனை ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான். அவனுடைய பேச்சை கட்டி ஒரு நல்லவனை நம்ம குற்றவாளியா நினைச்சிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் ஆமென்களை பார்க்கலாம். இப்போ ஜாக்கிரதையா இனம் கண்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம நடந்து கொள்ளும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இத்தனை நேரம் எங்களோடு உடைய வார்த்தையின் மூலம் பேசி ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதபடி எங்கள் காரியத்தில், எங்களுடைய பொறுப்பில், எங்களுடைய ஸ்நானத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாய் நிற்கும்படி என் ஆண்டவர் நேற்று முதல் இன்று வரையிலும் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் ஞானமாய் பேச, எங்கள் வாயின் வார்த்தைகளே எங்களுக்கு அபாத்திரங்களை கொண்டு வரும் என்று ஆண்டவர், அடிகளை கொண்டு வரும், கேடை வருவிக்கும் என்று என் ஆண்டவர் எங்களுக்கு பேசியிருக்கிறீர். எங்கள் வார்த்தைகளை நாங்கள் ஜாக்கிரதையாய் ஆண்டவரே பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பண ஆசை எங்களுக்குள்ள கோபங்களையும் மூர்க்கங்களையும் உண்டு பண்ணி விடுகிறது. எங்களுக்கு போதும் என்கிற மனது, போதும் என்கிற மன நிறைவு எங்களுக்குள்ள வரும்படி பேசினீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனுக்கு ஆண்டவர் பிரியமான இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு என ஞானஸ்நானம், இப்படிப்பட்ட தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களோடு பேசினீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீதிமான் தன் நீதியில நிதானமா இருக்கணும். நீதிமான் மிஞ்சி எதையும் யோசிக்க கூடாது.
குறைச்சலாக யோசிக்க கூடாது என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீங்களா அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மிஞ்சின துஷ்டனாகவும் இருக்கக்கூடாது. துஷ்டன் ஆண்டவரே இந்த பூமியில நீடித்து வாழ்வதில்லையா ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் துஷ்ட ஆண்டவரே காரியங்கள், துன்மார்க்க காரியங்கள் இருக்குமானால் இந்த ராத்திரி வேளையிலே என் ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கூடா நட்பு ஆண்டவரை எங்களுக்கு பல நேரங்களில் கண்ணியை வருவித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிறது, எங்களுக்குள்ள இருக்கிற நல்லொழுக்கத்தை கெடுக்கிறது ஆண்டவரே. குடும்பத்தில் கலவரங்களை ஏற்படுத்துகிறது. இந்த கூடா நட்பு ஆகாத சம்பாஷணை எங்களுக்கு கெடுக்கிற மனிதர்களுடைய கூட்டத்திலிருந்து நாங்கள் வழி ஆண்டவரே விலகி எங்களை ஜாக்கிரதையை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. சிறைச்சாலை காவல்காரர் தன் காவல் பணியை சரியாய் காத்து கொள்ளாததினால தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள நினைத்தான். இன்றைக்கு எங்கள் நாவை நாங்கள் காத்து கொள்ளாமல் இருந்தால் எங்களுக்கு கேடு வரும். எங்களுக்குள்ள பண என்ற ஒரு காரியத்தில் போதும் என்கிற மனது இல்லாமல் இருந்தால் அது எங்களுக்கு கேடை உண்டாக்கும். நாங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாமல் இருந்தால் அது எங்களுக்கு கேடை உண்டாக்கும். நாங்கள் எங்கள் நீதியில சரியாய் இல்லாமல் போனால் எங்கள் நீதியினாலே எங்களுக்கு கேடு வரும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அதனாலே எங்களுக்கு கேடு வரும் ஆண்டவரே. எங்களுடைய நட்பில் நாங்கள் சரியானவர்களை, ஆவிக்குரியவர்களை ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆண்டவரே மனிதன் நிதானமா யாரையும் குறை சொல்லி யாரையும் காட்டி கொடுத்து பேச மாட்டானே. அப்படிப்பட்ட மனிதர்களை இனம் கண்டு நாங்கள் பழக எங்கள் ஆவியை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. உடைய கிருபை உள்ள வார்த்தை எங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே எங்கள் இருதயத்தில் எழுதி எங்கள் இதுவரையிலும் வஞ்சிக்கிற காரியம் எது, எங்களுக்கு இதுவரையிலும் பிரச்சனைகளை தூண்டி விடுகிற காரியம் எது என்கிறதை இனம் கண்டு நாங்கள் அவைகளை விட்டு ஒழிய அவைகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளில் இப்படிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் கரத்தில், உங்களுடைய நேசக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தும் இந்த நாளில் வந்து உங்கள் அனைவரும் என்றும் என்றும் சதாகாலங்கள் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை பெறுவார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.